ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். படத்தோட பேர் நீர்க்குமிழி. இது 2020 கன்னட லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன மாய கண்ணாடிங்கிற படத்தோட ஒரு தமிழ் டப்பிங்கு. ப்ளூ வேல்ங்கிற கேம் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஃபேமஸாக இருந்தது எல்லாமே நமக்கே தெரியும். கொடுக்குற டாஸ்க்கை செய்யணும்னு ஆரம்பிக்கிற கேமு கடைசியில் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடும். அதை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இது. ஒரு காலேஜில் ப்ளூ வேல் கேமால் அடுத்தடுத்த மரணங்கள் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு காலேஜில் ஹீரோ ஜாயின் பண்ணுறாரு. ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு உண்மையான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு ஹீரோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறப்ப தான் பல உண்மைகள் வெளியே வருது. இதுக்கு மேலே சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு லைட் ஹவுஸை காட்டுறாங்க. லைட் ஹவுஸோட உச்சியிலேருந்து ஒரு லேடி கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இவங்க பேர் மது. இவங்க கையில் திமிங்கல ஷேப்பில் ஒரு மார்க் இருக்கு. இவங்க கூட ஒருத்தர் இருக்காரு, ஆனால் அவரோட முகத்தை நமக்கு காட்டல. அவரோட பேர் சுதாகர் போல. ஐ லவ் யூ சுதாகர்னு சொல்லிக்கிட்டே மது கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து சுதாகர் கத்துறாரு, ஆனால் சுதாகரோட முகத்தை நமக்கு காட்டல. அடுத்த சீனில் மங்களூர் சிட்டியில் இருக்கிற ஒரு காலேஜ் கேம்பஸை காட்டுறாங்க. இங்கே ஸ்டூடெண்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வராரு, அதுவும் டைரெக்டாக ஃபைனல் இயரில். இவர் தான் படத்தோட ஹீரோ. பேர் சாண்டி. நோட்டீஸ் போர்டில் மதுவோட ஃபோட்டோவை போட்டு கண்ணீர் அஞ்சலி நோட்டீஸும் பக்கத்தில் பிவேர் ஆஃப் ப்ளூ வேல் கேம் அப்படிங்கிற ஒரு வார்னிங் நோட்டீஸும் ஒட்டியிருக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. மது இந்த காலேஜில் தான் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணியிருக்காங்க போல். ஹீரோ அடுத்து பிரின்சிபலை மீட் பண்ணுறாரு. காலேஜ் அட்மிஷன்லாம் ஏற்கனவே முடிஞ்சதாலும் ட்ரஸ்டியோட ரெக்கமெண்டேஷனில் வந்தனால பிரின்சிபல் சீட் கொடுக்குறாங்க. ஹீரோவை பார்த்த சில ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட்டு லெக்சரர்னே நினச்சிருக்காங்க. அப்புறமா ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சதும் ஷாக் ஆகுறாங்க. ஓப்பனிங் சீனில் இறந்து போன மது வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஹீரோ தான் அந்த சுதாகர். ஆனால் இப்போ காலேஜில் சாண்டிங்கிற பேரில் ஜாயின் பண்ணிக்காரு. எதுக்குன்னு இப்போதைக்கு தெரியல. அடுத்த சீனில் காலேஜ் ஸ்டாஃப்ஸ் கூட ஒருத்தர் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காரு. இவர் இந்த காலேஜில் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸு. இவரோட பேர் பிரகாஷ். இவரை ட்ரஸ்டின்னு சொல்கிறேன். இந்த காலேஜில் படித்த பரத், வினய், ஆராத்யாங்கிற 3 ஸ்டூடெண்ட்ஸும் மதுன்னு ஒரு ஸ்டாஃபும் ப்ளூ வேல் கேமால் இறந்து போயிருக்காங்க. இனிமேல் அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணுன்னு ட்ரஸ்டி ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்கிறாரு. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கதை காட்டுறாங்க. ஹீரோக்கு அதுக்குள்ளே கிளாஸ்லேயே சில ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடுறாங்க. ஒரு ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் பேர் ராமகிருஷ்ணன். இவரை ப்ரொஃபஸர்னே சொல்கிறேன். அப்போ குருன்னு ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கிளாஸ்க்கு லேட்டாக வரான். அவங்க கூட சில ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. ப்ரொஃபஸர் கிட்ட அவங்க பெர்மிஷனும் கேட்கல, ப்ரொஃபஸரும் எதுவுமே சொல்லவும் இல்லை. இவன் யாருன்னு பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட் கிட்ட ஹீரோ கேட்குறாரு. யார் வேணுன்னு பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட் கிட்ட ஹீரோ கேட்குறாரு. இந்த குரு பப்பு பொண்ணுங்கன்னு சுற்றுற ஒரு பணத்தமிரு பிடிச்ச ஸ்டூடெண்ட்டான். இவன்கிட்டலாம் வம்பு வச்சுக்க வேண்டான்னு ஹீரோக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை அட்வைஸ் பண்ணுறான். அடுத்த சீனில் ஹீரோ ட்ரஸ்டியை மீட் பண்ணுறாரு. ப்ளூ வேல் கேமால் ஏன் அடுத்தடுத்து மரணங்கள் நடக்குதுன்னு ஹீரோ கேட்க, அதுக்கான பதில் தான் எனக்கும் தெரியலன்னு ட்ரஸ்டி சொல்கிறாரு. அமைதியான கடலில் ஆக்ரோஷமான மீனாக திமிங்கலம் இருக்கிற மாதிரி இந்த காலேஜில் ப்ளூ வேல் கேம் இருக்கேன்னு ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த சீனில் காலேஜில் ஒரு லேடி புதுசாக கவுன்சிலராக ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க பேர் பிரியா. ஸ்டூடெண்ட்ஸுக்கு மனநல ஆலோசனைகள் கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. இவங்க நடந்து போகிறப்ப குரு ஃபோனை பார்த்துக்கிட்டே பைக் ஓட்டிட்டு அந்த பக்கமாக வரான். பிரியாவை குரு பைக்கில் இடிச்சிடாமல் ஹீரோ ஓடி வந்து காப்பாற்றுறாரு. குரு கேர்லெஸ்ஸாக இருந்ததுக்காக ப்ரொஃபஸர் அவனை திட்டுறாரு. இந்த மொபைலை பேன் பண்ணாதான் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை பார்த்த ஹீரோ இந்த ப்ரொஃபஸருக்கு மொபைல் மேலே அப்படியே என்ன கோவம்னு பியூன் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது போல். 2 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொஃபஸரோட ஒய்ஃபும் குழந்தையும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்க. அதுக்கு காரணம் ஒருத்தன் மொபைலில் பார்த்துக்கிட்டே கார் ஓட்டிகிட்டு வந்ததா. இந்த சம்பவத்தினால தான் ப்ரொஃபஸர் மொபைலே வெறுக்கிறதா பியூன் சொல்கிறாரு. ப்ரொஃபஸரோட பிஹேவியருக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கிற மாதிரி ப்ளூ வேல் கேமால் இறந்து போன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோன்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த விக்டிம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் விக்டிம் பரத்தோட வீட்டுக்கு ஹீரோ போகிறாரு. பரத் அடம் பிடிச்சனால தான் அவன் அம்மா மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க. மொபைலில் விளையாடிக்கிட்டே செத்தே போயிட்டான்னு சொல்லி அம்மா அழுகிறாங்க. பெற்றவங்க அன்பை வாங்கி கொடுத்த ஒரு பொருள்னால பிள்ளைங்க உயிர் போகிறது வேதனையான விஷயம்னு ஹீரோ வருத்தப்படுறாரு. அடுத்த விக்டிமான வினயோட வீட்டுக்கு ஹீரோ போகிறாரு. வினயோட அண்ணன் ஒரு கான்ஸ்டபிள் போல். அந்த நேரம்னு பார்த்து போலீஸ் ஜீப்பில் எஸ்ஐயும் வினயோட அண்ணனும் அங்கே வராங்க. யார் நீ, என்ன வேணும்னு எஸ்ஐயும் வினயோட அண்ணனும் விசாரிக்கிறாங்க. வினய் படித்த காலேஜில் தான் நானும் படிக்கிறேன். ப்ளூ வேல் கேமோட ஐபி அட்ரஸ் தெரிஞ்சால் அவங்க எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். அதை வச்சு அவங்கள ட்ராப் பண்ணி இந்த கேமை ஸ்டாப் பண்ணலான்னு ஹீரோ சொல்கிறாரு. உடனே எஸ்ஐ இருந்துக்கிட்டு, அந்த ஐபி அட்ரஸ்லாம் அமெரிக்காவில் தான் இருக்கும். வேணும்னா நீ அமெரிக்காவுக்கு போய் அவங்கக்கிட்ட கெஞ்சி பாருன்னு கிண்டல் பண்ணுறாரு. ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு மிரட்டிட்டு எஸ்ஐ போகிறாரு. இந்த கேமோட டேஞ்சர் புரியாமல் எஸ்ஐ இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறாருன்னு ஹீரோக்கு வருத்தமாக இருக்கு.
அப்படியே கட் பண்ணி மது ப்ளூ வேல் கேம் விளாடின சீனை காட்டுறாங்க. 11 ஆனிவர்சரியை ஹைட்டான இடத்துல செலிப்ரேட் பண்ணணும்னு கேமோட அட்மின் சேலஞ்ச் பண்ணனால மது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கோட ரூஃபில் கேக்கை கையில் வச்சுக்கிட்டு நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டியான்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் சும்மா ஒரு ஃபன்னுக்கு தானே மது சொல்லியிருக்காங்க. ஹீரோக்கு ஹைட்னா பயமா, நம்ம வீக்னஸை பார்த்து நம்ம பயப்படக்கூடாதுன்னு அன்னைக்கு மது சொன்னதை ஹீரோ நினச்சி பார்க்குறாரு. அடுத்த சீனில் ஹீரோ இன்னொரு விக்டிமோட அட்ரஸ்க்கு போகிறாரு. அது யாரோட வீடுன்னு தெரில. இந்த வீட்டு பொண்ணு ப்ளூ வேல் கேமால் இறந்தனால அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு வீட்டோட வாட்ச்மேன் கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? இருந்த ஒரே பொண்ணை இழந்துட்டு பொண்ணோட அப்பா இப்போ சமூக சேவையில் பிஸியாக இருக்காரு. அவர் இருக்கும்போது வாங்கன்னு சொல்லி வாட்ச்மேன் ஹீரோவை அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே கிடைக்கல. அடுத்த சீனில் குருவோட வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்குது. குருவுக்கு அவங்க அப்பா புது பங்களாவே கிஃப்ட் பண்ணியிருக்கார் போல். அவர் காலேஜ் ட்ரஸ்டியாகவும் இருக்கிறனால காலேஜ் ஸ்டாஃப்ஸும் பார்ட்டிக்கு வராங்க. காலேஜில் புதுசாக கவுன்சிலராக ஜாயின் பண்ண பிரியாவும் குருவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. குரு பிரியாவுக்கு நூல் விட்டு பார்க்குறான். சண்டே வெளியே போகலாமான்னு குரு கேட்க பார்க்கலான்னு சொல்லிட்டு பிரியா போகிறாங்க. அப்போ குருவோட ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்ததும் குருவோட முகமே மாறுது. அடுத்த சீனில் பிரியாவும் ஹீரோவோட கேங்கில் சேர்ந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ மேலே பிரியாவுக்கு ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகுது. ஒரு கிளாஸ்மேட்டோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோ, பிரியா, இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க. இதில் இந்த பொண்ணு பேர் நேஹா. அப்பார்ட்மெண்ட்டோட டெரஸ்க்கு இவங்க எல்லாரும் போகிறப்ப எனக்கு ஹைட்னா பயம்னு ஹீரோ சொல்கிறாரு. நம்ம வீக்னஸை பார்த்து நம்ம பயப்படக்கூடாதுன்னு பிரியா சொல்லவும் இதை கேட்டதுமே ஹீரோக்கு மதுவோட ஞாபகம் வருது. இதே டயலாக் தானே அவங்களும் ஒரு நாள் சொன்னாங்க. ஹீரோ அப்பார்ட்மெண்ட் மேலேருந்து கீழே பார்த்ததுமே டிஸ்டர்ப் ஆகி என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே நேஹா அந்த அப்பார்ட்மெண்ட் டெரஸ்லேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீனில் போலீஸ் வந்து நேஹாவோட பாடியை பார்க்குறாங்க. இந்த பொண்ணோட கையிலையும் ப்ளூவேல் மார்க் இருக்கிறதுனால இதுவும் ப்ளூவேல் கேமால் நடந்த சூசைட்னு எஸ்ஐ மீடியாவில் சொல்கிறாரு. இது வரைக்கும் 5 சூசைட் நடந்தும் ப்ளூவேல் கேமை ஸ்டாப் பண்ண முடியலையான்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் பெரிய ப்ராசஸ், அதுக்கெலாம் டைம் ஆகும்னு எஸ்ஐ சொல்கிறாரு. ப்ளூவேல் கேசஸ் எல்லாமே இந்த ஒரு காலேஜில் மட்டும்தான் நடந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க. காலேஜ் பசங்க மொபைலில் என்ன பண்ணுறாங்க நாங்கள் கூடயே இருந்தால் வாட்ச் பண்ண முடியும்னு எஸ்ஐ கேட்குறாரு. இறந்து போன நேஹாவோட மொபைல்லேருந்து சில ஃபோட்டோஸ் கிடச்சிருக்கு. நேஹா லாஸ்ட்டாக காலேஜில் நிறைய செல்ஃபீஸ் எடுத்திருக்காங்க. ப்ரொஃபஸர் கூடவும் செல்ஃபி எடுத்திருக்காங்க. ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு போகணும்னு நேற்று நேஹா சொன்னதா ஹீரோ கிட்ட பியூன் சொல்கிறாரு. மொபைலே பிடிக்காத ப்ரொஃபஸரோட வீட்டுக்கே போய் செல்ஃபி எடுத்திருக்காங்களேன்னு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகுறாரு. மதுவும் சாகருக்கு முன்னாடி செல்ஃபிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ளூவேல் சூசைட்க்கும் ப்ரொஃபஸருக்கும் ஏதோ லிங்க் இருக்குமோன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த சீனை கட் பண்ணிட்டு பிரியாவை காட்டுறாங்க. அவங்களுக்கும் இந்த காலேஜில் நடக்கிற ப்ளூவேல் சூசைடில் சந்தேகம் வருது. பிரியா வரதுக்கு முன்னாடி காலேஜில் கவுன்சிலராக ஒர்க் பண்ணது மது. அவங்களோட திங்ஸை பியூன் கிட்ட கேட்டு வாங்கி பிரியா செக் பண்ணுறாங்க. அதில் ஹீரோவும் மதுவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்கு. ஹீரோக்கும் மதுக்கும் என்ன சம்மந்தம்னு பிரியா யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி மதுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. ப்ளூவேல் சேலஞ்சை மது விளையாடிக்கிட்டு இருந்தப்ப அவங்களோட நியூட் ஃபோட்டோஸை கேட்டு அட்மின் சேலஞ்ச் பண்ணிக்கான். மதுவோட பூனைக்குட்டியை எடுத்து வச்சுக்கிட்டு ஃபோட்டோஸ் அனுப்பலைன்னா பூனைக்குட்டியை கொன்றுவேன்னு அட்மின் பிளாக்மெயில் பண்ணனால மதுவும் வேற வழி இல்லாமல் அட்மின் சொன்ன மாதிரி செஞ்சுருக்காங்க. அடுத்த சீனில் பிரின்சிபலும் ட்ரஸ்டியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பேசாமல் காலேஜ்க்கு மொபைலே கொண்டு வரக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டா என்னன்னு ட்ரஸ்டி ஒரு சஜஸ்ட் பண்ணுறாரு. அப்படி பண்ணாலுமே கூட ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் மொபைலை யூஸ் பண்ண தான் போகிறாங்கன்னு பிரின்சிபல் சொல்கிறாங்க. நாம் எந்த ஆக்ஷனும் எடுக்கலைன்னா இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும்னு ட்ரஸ்டி சொல்கிறாரு. அப்போ பிரியா வந்து ட்ரஸ்டி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாங்க. ஹீரோ மது கூட பழகியிருக்காரு. மது ப்ளூவேல் கேமால் சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹீரோ இந்த காலேஜ்லேயே ஜாயின் பண்ணிக்காரு. லாஸ்ட்டாக இறந்து போன நேஹாவும் ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டாக பழகின பொண்ணு தான். இதெல்லாம் வச்சு ஹீரோ மேலே பிரியாவுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதை ட்ரஸ்டி கிட்ட பிரியா சொல்கிறாங்க. ப்ளூவேல் சூசைட்க்கு பின்னாடி ஒருவேளை ஹீரோ இருப்பாரோன்னு ட்ரஸ்டிக்கும் டவுட் வருது. இதை பற்றி போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு ட்ரஸ்டி சொல்கிறாரு. அடுத்த சீனில் எஸ்ஐ ஒரு கிரைம் சீனுக்கு போகிறாரு. இப்போ இறந்து போனது யாருடான்னு பார்த்தா அந்த பணக்கார ஸ்டூடெண்ட்டு குரு தான். கத்தியால் கழுத்தை கட் பண்ணி இறந்து போயிருக்கான். இவனோட கையிலையும் ப்ளூவேல்கான மார்க் இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுறப்ப ஹீரோ வந்துட்டு போனதாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐக்கு கால் வருது. குருவை கொலை பண்ணது நான் தானே ஒருத்தன் சரண்டர் ஆயிருக்கான்னு ஒரு போலீஸ் சொல்லவும் எஸ்ஐ கிளம்பி ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா ஹீரோ உட்காந்துட்ருக்காரு. நீயே எல்லா கொலையும் பண்ணிட்டு அன்னைக்கு நீயே ஐடியா கொடுக்குறியான்னு எஸ்ஐ ஹீரோ அடிக்கிறாரு. இந்த விஷயம் கமிஷனருக்கு தெரிஞ்சதும் அவர் எஸ்ஐக்கு கால் பண்ணி ஹீரோவை விட சொல்கிறாரு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸானு எஸ்ஐ டென்ஷன் ஆகிறாரு. இருந்தாலும் கமிஷனர் சொன்னனால டீட்டெயில்ஸை வாங்கிட்டு ஹீரோவை அனுப்புகிறாங்க. ஹீரோக்கு ஏன் கமிஷனர் ஹெல்ப் பண்ணணுன்னு நமக்கே டவுட் வருது.
ஹீரோ போனதுக்கப்புறம் அவர் கொடுத்த டீட்டெயில்ஸை கிரிமினல் ரெக்கார்ட்ஸில் போட்டு கான்ஸ்டபிள் செக் பண்ணுறாரு. அதில் எந்த மேட்சும் இல்லை. அடுத்து போலீஸ் ரெக்கார்டில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கான்ஸ்டபிளும் எஸ்ஐயும் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தான். இப்போ ஒரு ஸ்பெஷல் டியூட்டிக்காக சாண்டிங்கிற பேரில் ஸ்டூடெண்ட்டாக காலேஜில் ஜாயின் பண்ணிக்காரு. ஹீரோ ஏன் ப்ளூ வேல் சூசைட் கேசஸில் ஆர்வமாக இருந்தார்னு இப்போ தான் நமக்கு புரியுது. இதே நேரம் பிரியா ஹீரோவோட வீட்டுக்குள்ளே திருட்டுத்தனமாக நுழைஞ்சு அவரோட லேப்டாப்பை செக் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு டைரி எடுத்து பார்க்குறாங்க. ஹீரோ பற்றின உண்மை பிரியாவுக்கும் தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போலீஸ்னாலே புல்லட் பைக் தானே. ஹீரோ போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு புல்லட் பைக்கை ஓட்டிகிட்டு போகிறத காட்டுறாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஹீரோவும் மதுவும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. காலேஜில் கவுன்சிலராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த மது கிட்ட ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்டை காலேஜ் ஸ்டாஃப் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் பேர் ஆராத்யா. கிளாஸில் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறா, ஸ்டடீஸ்லேயும் கவனம் செலுத்த மாட்டேங்கிறான்னு காலேஜ் ஸ்டாஃப் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளில் ஆராத்யாவை சரி பண்ணுறேன்னு மது சொல்லியிருக்காங்க. ஆராத்யாவை ஒரு பேஷண்ட்டாக பார்க்காம ஃப்ரெண்ட்லியாக பழகி அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மது கவுன்சிலிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 நாள் ஆராத்யா காலேஜ்க்கே வராமல் இருந்திருக்கா. அதே நேரம் ஹீரோ ட்ரைனிங்கில் பிஸியாக இருந்திருக்காரு. ஹீரோ கிட்டேருந்து கால் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மதுவுக்கு ஆராத்யா கிட்டேருந்து தான் கால்ஸ் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஹீரோ கிட்ட பேச முடியாமல் இருந்த கோவத்தினால மது ஆராத்யாவோட கால்ஸை இக்னோர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஆராத்யா சூசைட் பண்ணிக்கிட்டு தான் தகவல் வந்திருக்கு. இது மதுவுக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஆராத்யா சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே அவளோடய போயிடுச்சேன்னு மது வருத்தப்பட்டிருக்காங்க. ஆராத்யா இறந்து 3 வருஷம் கழிச்சு அவள் சாவுக்கு காரணம் ப்ளூ வேல் கேம்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ப்ளூ வேல் பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேமை பற்றி மதுவும் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. காலேஜில் இதை பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கு எதுக்குமே யூஸ் இல்லைங்கிற மாதிரி ஆராத்யாவுக்கு அடுத்து பரத்னு ஒரு ஸ்டூடெண்ட் பலியாயிருக்கான். இதனால டென்ஷன் ஆன ட்ரஸ்டி, நீங்கள் கவுன்சிலராக இருந்து ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களான்னு மதுவை திட்டியிருக்காரு. அடுத்தடுத்து நடக்கிற மரணங்கள், அதை தடுக்க முடியலைங்கிற கில்ட்டி ஃபீலிங், இந்த ப்ரெஷரில் இருந்த மது கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக ஊருக்கு போயிருக்காங்க. ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப தான் மதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கு. ஆனால் அவர்கிட்ட எதையுமே ஷேர் பண்ணிக்காமல் மது எல்லாத்தையுமே டைரியில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்தப்போ தான் ஒரு நாள் மதுவோட ஃபோனுக்கே ப்ளூ வேல் இன்வைட் லிங்க் வந்திருக்கு. இந்த கேமை விளாட்னா தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அடிக்ட் ஆகுறாங்கன்னு தெரியும்னு நினச்ச மது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்காங்க. கேம் அட்மின் கொடுக்குற டாஸ்க் எல்லாமே ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹீரோ கிட்ட உண்மையே சொல்லாமல் அந்த டாஸ்க்கை கேஷுவலாக பண்ணுற மாதிரியே காட்டியிருக்காங்க. ஆனால் எப்போ நியூட் ஃபோட்டோவை அனுப்புகிற நிலைமை வந்துச்சோ அப்போ தான் ட்ராப்பில் மாட்டிக்கதை மது ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. கேமோட ரூல்ஸ் படி விளாடுறதை நிறுத்தவும் கூடாது, யார்கிட்ட சொல்லவும் கூடாதுன்னு அட்மின் சொன்னனால மது ஹீரோ கிட்ட சொல்லாமே விட்டுருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. பிரியா மது எழுதின டைரியை படிச்சுட்டு இருக்கிறப்ப ஹீரோ அங்கே வராரு. மதுக்கு என்ன நடந்துச்சுன்னு பிரியா கேட்க ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கை கண்டினியூ பண்ணுறாரு. ஹீரோ லாஸ்ட்டாக மது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்புறப்ப மதுவோட கண்ணில் ஒரு பயம் தெரிஞ்சதை ஹீரோ உணர்ந்திருக்காரு. ஆனால் மது கிட்ட அதை பற்றி கேட்க முடியாமல் ஹீரோ கிளம்பியிருக்காரு. கொஞ்ச நேரத்துலையே மது ஹீரோக்கு கால் பண்ணி லைட் ஹவுஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. ஹீரோ அங்கே போனதும் மது அவரை ஹக் பண்ணிக்காங்க. உனக்காக ஒரு கவிதை சொல்கிறேன், அதை ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லி ஹீரோ கையில் ஃபோனை கொடுத்துட்டு மது லைட் ஹவுஸோட எட்ஜில் நின்றுருக்காங்க. ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டே கவிதையை சொல்லியிருக்காங்க. அப்போ தான் மதுவோட கையில் ப்ளூ வேல் மார்க் இருந்ததை ஹீரோ பார்த்துருக்காரு. என்னதுன்னு ஹீரோ கேட்கும் போதே ஐ லவ் யூ சுதாகர்னு சொல்லிட்டு மது ஹீரோவோட கையை விட்டுட்டு கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க. ஹீரோவால் ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யலைன்னா உன் பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணிடுவோன்னு ப்ளூ வேல் அட்மின் மிரட்டினால தான் மது சூசைட் பண்ணிக்காங்க. இது எல்லாத்தையுமே இப்போ பிரியா கிட்ட சொல்லி ஹீரோ அழுகிறாரு. ஹீரோ டியூட்டியில் ஜாயின் பண்ணதும் எடுத்த முதல் கேஸே இந்த ப்ளூ வேல் சூசைட்ஸ் தான். குருவை கொலை பண்ணது நான் தான்னு ஹீரோ ஒத்துக்கிட்டதுக்கு காரணமோ அப்படி ஒத்துக்க சொல்லி ஹீரோக்கு ப்ளூ வேல் கேமில் டாஸ்க் வந்திருக்கு. மது ட்ரை பண்ண மாதிரியே ஹீரோவும் உண்மையை கண்டுபிடிக்க ப்ளூ வேல் கேம் விளாட ஆரம்பிச்சிட்டாரு. திமிங்கலத்தை பிடிக்கணும்னா கடலில் இறங்கித்தானே ஆகணும். அடுத்த சீனில் ஹீரோ ப்ளூ வேல் ஆப்போட IP அட்ரஸை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேக்கர் கிட்ட சொல்லி வைக்கிறாரு. வினய்னு ஒருத்தர் ப்ளூ வேல் கேமில் இறந்து போனார்ல, அவரோட அண்ணன் கான்ஸ்டபிளாக தானே இருக்காரு. அவர் ஹீரோவை மீட் பண்ணுறாரு. ஹீரோவோட மிஷனில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. மைக்கேல்னு ஒருத்தர் ப்ளூ வேல் விளாடி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் சாகாமல் ஹாஸ்பிட்டலில் மூளை குழம்பி போய் இருக்காராம். ஹீரோவும் கான்ஸ்டபிளும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மைக்கேலை பார்க்குறாங்க. நர்ஸுக்கிட்ட மைக்கேலோட கண்டிஷனை பற்றி ஹீரோ கேட்குறாரு. மைக்கேல் ஹைட்லேருந்து விழுந்தனால தலையில் அடிப்பட்டு மெமரி லாஸ் ஆகிருக்கு. இவரோட லெஃப்ட் ஹேண்டில் ப்ளூ வேல் மார்க் இருக்குது. இவர் ஆக்சுவலாக லெஃப்ட் ஹேண்டுன்னு நர்ஸ் சொல்கிறாங்க. அப்படின்னா இவரோட ரைட் ஹேண்டில் தானே மார்க் போட்டிருக்கணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஸோ மைக்கேல் சூசைட் பண்ணிக்கல, யாரோ தள்ளி விட்டு ப்ளூ வேல் மார்க்கை போட்டு விட்டுருக்காங்கன்னு தெரிய வருது. அப்போ ஹேக்கர் ஹீரோக்கு கால் பண்ணி சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. இந்த விக்டிம்ஸ் விளையாடின ப்ளூ வேல் கேமு ஒரிஜினலே கிடையாதான், டூப்ளிகேட்டாக டெவலப் பண்ண ஒரு கேமு.
சர்வரோட லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆப்பை டிசைன் பண்ணிக்காங்க. ஆனால் அந்த சர்வருக்கான ஃபண்டு ஆராத்யா இன்ஃபோடெக்லேருந்து போயிருக்குன்னு தெரிய வருது. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மைக்கேல் ஆராத்யா இன்ஃபோடெக்கோட எம்ப்ளாயி தான் ஹீரோ கிட்ட கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. அப்போ ஹீரோக்கு ப்ளூ வேல் கேம்லேருந்து நெக்ஸ்ட் டாஸ்க் வருது. ஹீரோ சூசைட் பண்ணிக்கிறதா அந்த டாஸ்க்கு. சாக போகிறது நான் இல்லை, உனக்கு தான் தூக்கு தண்டனை வாங்கி தர போகிறேன்னு மனசுக்குள்ளேயே சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் கான்ஸ்டபிளும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ப்ளூ வேல் விக்டிம்ஸோட ஃபைலை எஸ்ஐ கிட்ட கேட்டு ஹீரோ வாங்கி பார்க்குறாரு. அப்போ ப்ளூ வேல் அட்மின் பிரியாவை கடத்தி வச்சுக்கிட்டு ஹீரோக்கு வீடியோ அனுப்பி மிரட்டான். ஹீரோ பிரியாவோட ஃபோன் நம்பரை கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்து லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ண சொல்கிறாரு. விக்டிமோட கேஸ் ஃபைலை செக் பண்ணதில் ஆராத்யாவோட ரிப்போர்ட்டில் மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆராத்யாவோட கையில் ப்ளூ வேலோட மார்க்கே இல்லை. அப்புறம் எப்படி அது ப்ளூ வேல் சூசைட்னு டிசைட் பண்ணீங்கன்னு ஹீரோ கேட்க எஸ்ஐ திருன்னு முழிக்கிறாரு. அவங்க அப்பா தான் அப்படி சொன்னான்னு எஸ்ஐ சொல்ல, அப்பா சொன்னதை வச்சு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவீங்களான்னு ஹீரோ திட்டுறாரு. பிரியாவோட லொக்கேஷன் தெரிஞ்சது எனக்கு கால் பண்ணுங்கன்னு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு விக்டிமோட வீட்டுக்கு போகிறாரு. இதே வீட்டுக்கு தான் ஹீரோ முதலையும் வந்திருக்காரு. அப்போ தான் வாட்ச்மேன் இன்னொரு நாள் வான்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாரு. இதுதான் ஆராத்யாவோட வீடு. இப்போ வீடு பூட்டியிருக்குன்னு ஹீரோ கிளம்புறப்ப கான்ஸ்டபிள் கால் பண்ணி பிரியாவோட லொக்கேஷன் லைட் ஹவுஸ் கிட்ட காட்டுதுன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு லைட் ஹவுஸ் உச்சியில் பிரியா இருக்கதை காட்டுறாங்க. அவங்கள கடத்திட்டு வந்தது வேற யாரும் இல்லை, காலேஜ் ட்ரஸ்டி தான். சாண்டியை வர வைக்கிறதுக்காக தான் ஒன்றை கடத்தியிருக்கேன்னு ட்ரஸ்டி சொல்கிறாரு. சாண்டி ஒரு போலீஸ்னு பிரியா சொல்ல, அது எனக்கும் தெரியும்னு ட்ரஸ்டி சொல்கிறாரு. ப்ளூ வேல் கேஸை சால்வ் பண்ணுறதுக்காக போலீஸாக இருக்கிற ஹீரோ ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணார். என்ன ட்விஸ்ட்னா ஹீரோவை கொலை பண்ணுறதுக்காக தான் ட்ரஸ்டி அவருக்கு சீட்டே கொடுத்தாராம். இப்போ ஹீரோ வேகமாக லைட் ஹவுஸ்க்கு வந்துட்டுருக்காரு. அப்போ கான்ஸ்டபிள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. ஆராத்யாவோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை செக் பண்ணதில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணவங்க தான் ப்ளூ வேல் விக்டிம்ஸாக ஆயிருக்காங்க. பரத், வினய், குரு, நேஹா எல்லாருமே ஆராத்யாவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணவங்க தான். ஆனால் மது இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னு ஹீரோக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி லைட் ஹவுஸை காட்டுறாங்க. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு பிரியா கேட்க, ஆராத்யாவோட சாவுக்கு நியாயம் வேணும்னு ட்ரஸ்டி சொல்கிறாரு. ஆராத்யாவோட அப்பா வேறு யாரும் இல்லை, இந்த காலேஜ் ட்ரஸ்டி தான். ஆராத்யா இன்ஃபோடெக்கோட ஓனரும் இவர் தான். இவரோட ஃப்ளாஷ்பேக் என்னன்னு இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க. ஆராத்யா பிறந்து சில மாதத்துலேயே அவங்க அம்மா இறந்துருக்காங்க. அவங்க அம்மா இல்லாத குறையே தெரியாமல் ட்ரஸ்டி தான் பொண்ணை பாசமாக வளர்த்துருக்காரு. ஆராத்யா வளர்ந்து காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சில ப்ராப்ளம்ஸ் அவள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கு காரணம் அவளோட கலர். ஆராத்யா கொஞ்சம் கருப்பாக இருந்தனால அவளை எல்லாருமே அவாய்ட் பண்ணிக்காங்க. காலேஜில் ஃப்ரெண்ட்ஸு கிடைக்காம தனிமையில் இருந்த ஆராத்யாவுக்கு சோஷியல் மீடியாவில் தான் கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கு. தன்னோட நிறத்து மேலேயே ஆராத்யாவுக்கு ஒரு வெறுப்பும் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நேஹா ஆராத்யா கிட்ட ஒரு ப்ராங்க் பண்ணிக்காங்க. குரு உன்னை லவ் பண்ணுறா, நீ ட்ரஸ்டியோட பொண்ணுங்கனால ப்ரப்போஸ் பண்ண பயப்படுறான்னு நேஹா சொல்லிக்காங்க. மற்றவங்க மாதிரி நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம குணத்தை பார்க்குற பையனா குரு இருக்கான்னு நம்பி ஆராத்யாவும் குரு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்காங்க. அதுக்கு குரு என்ன சொல்லியிருக்கான்னா, லவ் பண்ணுறதுக்கெலாம் தகுதி வேணும், உன் முகத்தை போய் கண்ணாடியில் பாருன்னு எல்லார் முன்னாடியும் ஆராத்யாவை இன்சல்ட் பண்ணிக்கான். அதை பார்த்து எல்லாருமே சிரிச்சிருக்காங்க. காலேஜில் சில பேர் இதை சொல்லியே ஆராத்யாவை கிண்டல் பண்ணிக்காங்க. இதனால் மன உளைச்சலான ஆராத்யா மற்றவங்க கிட்ட பேசுகிறதே நிப்பாட்டியிருக்கா. ஆராத்யாவோட நிலைமையை பார்த்த ட்ரஸ்டிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. ஆராத்யாவுக்கு தைரியமும் நம்பிக்கையும் கொடுக்க எல்லா முயற்சியும் எடுத்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்த ஆராத்யாவை இந்த சொசைட்டி நிம்மதியாகவே இருக்க விடல. சோஷியல் மீடியாவில் ஆராத்யாவை கிண்டல் பண்ணி கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து மனசுடைஞ்சு போன ஆராத்யா லைட் ஹவுஸோட உச்சிக்கு போய் அழுதுகிட்டே அங்கேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்கா. இதுக்கு காரணமான பரத், வினய், குரு, நேஹாக்கு தண்டனை கிடைக்கும்னு ட்ரஸ்டி நினச்சிருக்காரு. ஆனால் இந்த கேஸில் கோர்ட்டில் நிற்காதுன்னு எஸ்ஐ சொல்லியிருக்காரு. அந்த டைமில் வெளிநாட்டில் ப்ளூ வேல் கேம் ஸ்ப்ரெட் ஆகி அதனால நிறைய சூசைட் நடக்கிறத பற்றி நியூஸ் வந்திருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ட்ரஸ்டிக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இவரோட கம்பெனி எம்ப்ளாயி மைக்கேல் பண உதவி கேட்டு வந்தப்ப அவர்கிட்ட தன்னோட ஐடியாவை சொல்லி ட்ரஸ்டி ஹெல்ப் கேட்டிருக்காரு. பொண்ணோட சாவுக்கு காரணமானவங்களை பழி வாங்கணும்னு ப்ளூ வேல் கேம் மாதிரியே ஒரு டூப்ளிகேட் ஆப்பை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. மைக்கேலும் அதுக்கு ஒத்துக்கிட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி டூப்ளிகேட் ப்ளூ வேல் கேமை டெவலப் பண்ணியிருக்காரு. லிங்க் அனுப்பி ஆப் இன்ஸ்டால் ஆனதுமே கமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆப்பு. விக்டிம்ஸ்க்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சிம்பிளான டாஸ்காக ட்ரஸ்டி கொடுத்துருக்காரு. அப்படி தான் காலேஜ் ஸ்டாஃப்ஸ் கூட விக்டிம் செல்ஃபி எடுத்திருக்காங்க. அப்புறமா விக்டிமோட வீக்னஸை தெரிஞ்சு பிளாக்மெயில் பண்ணி சூசைட் பண்ணிக்க வச்சதே ட்ரஸ்டி தான். ஆராத்யா ப்ளூ வேல் விக்டிம் இல்லை, ஆனால் எஸ்ஐக்கு பணம் கொடுத்து அப்படி கேஸை க்ளோஸ் பண்ண வச்சதும் ட்ரஸ்டி தான். ஏன்னா அப்படி பண்ணாதான் ப்ளூ வேல் கேம்ங்கிற பேரில் ட்ரஸ்டியால் பழி வாங்க முடியும். இதனால தான் எஸ்ஐயும் ப்ளூ வேல் சூசைட் கேஸஸை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணாமே இருந்திருக்காரு. எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்த நேரத்தில் தான் மைக்கேல் கொஞ்சம் ட்ராக் மாறியிருக்காரு. இவர் டெவலப் பண்ண ஆப்புக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி அதை கேமிங் கம்பெனிஸ்க்கு விற்க பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் ட்ரஸ்டி அதுக்கு ஒத்துக்கல.
என் பொண்ணு சாவுக்கு காரணமானவங்களை பழி வாங்குறதுக்கு தான் அந்த ஆப்பு. இதை வச்சு லாபம் சம்பாதிக்க கூடாதுன்னு ட்ரஸ்டி சொல்லியிருக்காரு. அந்த மைக்கேல் கேட்குற மாதிரியே இல்லை. பணப்பைத்தியம் பிடிச்சி வாய்க்கு வந்த மாதிரி மைக்கேல் பேசவும் கோபத்தில் டேபிள் வெயிட் எடுத்து ட்ரஸ்டி அடிச்சிருக்காரு. பேச்சு மூச்சே இல்லாமல் கிடந்த மைக்கேல் இறந்துட்டு தான் நினச்சி அவரோட கையில் ப்ளூ வேல் மார்க்கை ட்ரஸ்டி தான் போட்டிருக்காரு. ஜன்னல் வழியாக பில்டிங் மேலேருந்து மைக்கேலை தூக்கியும் போட்டிருக்காரு. இதெல்லாம் பிரியா கிட்ட ட்ரஸ்டி சொல்லிட்டு இருக்கும்போதே லைட் ஹவுஸ்க்கு ஹீரோ வந்து சேர்றாரு. தயவு பண்ணி பிரியாவை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு ட்ரஸ்டி கிட்ட கெஞ்சுறாரு. மதுவை எதுக்காக கொலை பண்ணீங்கன்னு ஹீரோ கேட்க அதுக்கான ரீசன் என்னன்னு இப்பதான் ட்ரஸ்டி சொல்றாரு. அன்னைக்கு ஆராத்யா டிப்ரெஷன் அதிகமாகி கால் பண்ணப்ப மது ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தா அவ சாகாம இருந்திருப்பா. ஆனா மது ஹீரோ கிட்ட இருந்து கால் வராத டென்ஷன்ல இருந்தனால ஆராத்யாவை அவாய்ட் பண்ணிக்காங்க. ஆராத்யா எவ்வளவோ கெஞ்சியுமே எனக்கு பர்சனல் லைஃப் இருக்குன்னு சொல்லி மது காலை கட் பண்ணிக்காங்க. ட்ரஸ்டியோட லிஸ்ட்டில் மதுவும் ஹீரோவும் சேர்ந்ததுக்கு இதுதான் காரணம். மது செஞ்சது தப்பு தான், ஆனால் அதுக்காக அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ நீ சாகுறியா இல்லை பிரியாவை தள்ளிவிடவான்னு ட்ரஸ்டி கேட்குறாரு. ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பிரியாவோட இடத்துல உங்கள் பொண்ணு இருந்தால் இப்படி தான் பண்ணுவீங்களான்னு ஹீரோ கேட்டதும் ட்ரஸ்டி ஆராத்யாவை நினச்சி பார்க்குறாரு. ட்ரஸ்டி கண் கலங்கி அமைதியாகிறாரு. உங்கள் பொண்ணோட மரணம் தான் உங்களை இந்த அளவுக்கு மாற்றிருக்கு. மரணத்துக்கு இன்னொரு மரணம் தீர்வில்லைன்னு ஹீரோ சொன்னதும் ட்ரஸ்டி மனசு மாறுறாரு. கிளைமேக்ஸில் ஸ்டூடெண்ட்டோட மரணத்துக்கு காரணம் ட்ரஸ்டின்னு எல்லாருக்கும் தெரிய வருது. ப்ளூ வேல் சூசைட் கேஸில் உண்மையை கண்டுபிடிச்சதுக்காக ஹீரோக்கு பாராட்டு கிடைக்குது. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.